முகூர்த்தம் எதுக்கு பார்க்கறது என்றால், இந்த கிரகங்கள் சுபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் பண்ணியாச்சுனால் அது பர்மனண்டாகவே இருக்கும். அந்த பிரஸ்தானம் வளரும். அதாவது ஒரு குழந்தை நல்ல ஜாதகத்துடன் பிறந்தால், அதாவது இந்த கோள்கள் கிரகங்கள் சுபஸ்தானங்களிலே இருக்கப்பட்ட முகூர்த்தத்தில் இந்த குழந்தை பிறந்தால் அவன் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு பேரும் புகழும் தனமும் எல்லா பாக்கியங்களும் உண்டாகும். அதே மாதிரி நம் வாழ்க்கையில் நாம் என்ன செய்யும் பொழுதும், சுபகாரியங்கள் பண்ணும் பொழுது, நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சுப முகூர்த்தம் பார்க்க வேண்டும். அந்த சுப முகூர்த்தம் எல்லா முகூர்த்தங்களும் எல்லாத்துக்கும் ஒத்து வராது. கல்யாணத்துக்கு தனி முகூர்த்தம், தொழிலுக்கு தனி முகூர்த்தம், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது என்றால் அதுக்கு தனி முகூர்த்தம், ஒரு பொண்ணு சடங்காய் இருக்கிறது அதுக்கு பூஜைகள் பண்றது என்றால் அதுக்கு தனி, கல்யாணத்துக்கு இப்படி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி முகூர்த்தங்கள் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இது தெரியாது. எல்லா வியாதிக்கு ஒரு மருந்து என்று சொன்ன மாதிரி ஒரே முகூர்த்தம் குறித்து கொடுப்பாங்க. அதுவும் தோஷம்தான்.